மாநகராட்சி 22வது வார்டில் கமிஷனர் ஆய்வு. மண் சாலைகளை தார்ச்சாலைகளாக மாற்ற உறுதி. அதேபோல வார்டு 36வது வாழ்வியல் அந்தரவாடி புது கட்டிடம் கட்டுவதாக உறுதி. ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 22வது வார்டில் உள்ள மண் சாலைகளை தார்ச்சாலைகளாக மாற்ற வேண்டும். நுலகம், பூங்கா, விளையாட்டு திடல், நகர்ப்புற நலவாழ்வு மையம், வரி வசூல் மையம் அமைக்க வேண்டும் என 15 ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த வார்டு கவுன்சிலரும் பொது சுகாதார குழு தலைவருமான மாதேஸ்வரன் கமிஷனர் ஸ்ரீகாந்திடம் மனு வழங்கி தங்கள் வார்டில் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்று நேற்று காலை 22வது வார்டுக்கு உட்பட்ட பூஞ்சோலை நகர், நியூ தேஜாஸ் நகர், முனீஸ்வர் நகர், கிருஷ்ணப்பா தோட்டம், முனீஸ்வர் நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் கமிஷனர் ஸ்ரீகாந்த் மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரனுடன் சென்று ஆய்வு செய்தார். அப்போது முனீஸ்வர் நகரில் நகர்ப்புற நலவாழ்வு மையம், வரி வசூல் மையம் அமைப்பதற்கான இடத்தையும், நியூ தேஜாஸ் நகரில் நுலகம் அமைப்பதற்கான இடத்தையும் கமிஷனர் ஸ்ரீகாந்த் ஆய்வு செய்தார். முனீஸ்வர் நகரில் உள்ள அர்ஜுனா விருது பெற்ற பேட்மிண்டன் வீராங்கனை நித்யஸ்ரீ வீட்டுக்கு கமிஷனர் ஸ்ரீகாந்த் சென்றார். அங்கு அவரது தந்தை சிவனை சந்தித்து பேசினார். அப்போது சிவன் மற்றும் அப்பகுதி மாணவிகள் மண் சாலைகள் அதிகமாக இருப்பதால் தார்ச்சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதை கேட்ட கமிஷனர் ஸ்ரீகாந்த் விரைவில் மண் சாலைகள் தார்ச்சாலைகளாக மாற்றப்படும் என உறுதியளித்தார். மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன், மாநகராட்சி செயற்பொறியாளர் நாராயணன், உதவி பொறியாளர் பிரபாகரன், முனீஸ்வர் நகர் குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் ரவி உட்பட பலர் உடன் இருந்தனர்.
மாநகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டில் கமிஷனர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஆய்வு செய்தார். அங்குள்ள மாநகராட்சி பள்ளி சென்று ஆய்வு செய்தார் மற்றும் அந்த வார்டில் உள்ள அங்கன்வாடி ஆய்வு செய்தார். அங்குள்ள பல கட்டட இடித்து புது கட்டடம் கட்டுவதாக உறுதி அளித்து அங்குள்ள பள்ளி தேவையான வசதிகள் செய்வதாக உறுதி செய்தார். அந்த வார்டில் மாமன்ற உறுப்பினர் தனலட்சுமி ஆயில் கலந்து கொண்டார்.